மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதி பூங்கா அருகில் அமைந்திருக்கும் பாரதியின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் இன்று மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஹிந்தியில் பேசி கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி மின்திரள் வரநிலைக் கழகம் மூலம் 21-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பாட்டியலின அலுவலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊரை ஒன்று திரண்டு சாலையின் நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதி பூங்கா அருகில் அமைந்திருக்கும் பாரதியின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் இன்று மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியாரின் நினைவு இல்லம் மற்றும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு இசைக்கப்பட்ட பாரதியார் பாடல்களை ரசித்து கேட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், திரு KSP ரமேஷ், திரு ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஹிந்தியில் பேசி கோரிக்கை வைத்தார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆக்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டார். அப்போது புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றி பேசும்போது ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு கூடுதல் நிதி வழங்கவும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தெரிந்த மக்கள் கூடியிருந்த மேடையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் பேசும்போது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மாறி மாறி சரளமாக பேசினார். அப்போது ஆதிதிராவிட நலத்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று விழாவில் பங்கேற்ற அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் புரியும்படி ஹிந்தியில் உரையாற்றினார். இது அங்கிருந்த மக்களை வெகுவாக கவர்ந்தது. அனைவரும் கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்தினர். மேலும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஆதிதிராவிட இன மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் அதனால் அவர்கள் அடைந்துள்ள பயன்கள் குறித்தும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் 2 நாள் கருத்தரங்கில் எடுத்துரைத்தார். புதுச்சேரி மின்திரள் வரநிலைக் கழகம் மூலம் 21-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மின்திரள் வரநிலைக் கழகம் புதுச்சேரியின் வெளிப்புற வட்டாரங்களில் ஒன்றான காரைக்காலில் எரிவாயு சூழலில் இருந்து 22.9 மெகாவாட் மற்றும் நீராவி சூழலில் இருந்து 46 மெகாவாட் ஆக மொத்தம் 125 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் குறிக்கோளுடன்
30/3/1993 ஆண்டு கூட்டணி அமைக்கப்பட்டது. தேவையான எரிவாயு கெயில் நிறுவனத்துடன் மேற்கொண்ட உடன்பாட்டின்படி காவிரி படுகை நரிமணத்தில் உள்ள எரிவாயு கிணறுகளில் இருந்து பெறப்படுகிறது. முதலாவது பெருமைக்குரியதுமான 12.5 மெகாவாட் திறன் கொண்ட எரிவாயு அடிப்படையில் அமைத்த இணை சுழற்சி மின்திரள் எந்திர கருவி களத்தொகுதி 3/1/2000 முதல் வர்த்தக செயல்பாட்டில் இருந்து வருகிறது மற்றும் வர்த்தக உற்பத்தி தொடக்கத்தில் இருந்து இந்திய அரசின் மின்திரள் அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி இலக்குகளை விஞ்சி இருக்கிறது. 2009-2010 ஆண்டில் இக்கழகம் ரூபாய் 33.26 கோடி ரூபாய் புதுச்சேரி அரசுக்கு பங்கினை திரும்ப வாங்குதல், 21-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலியினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களிடம் மாண்புமிகு உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இக்கழகம் தொடங்கியது முதல் இதுவரையில் புதுச்சேரி அரசுக்கு ஆதாயமாக ரூபாய் 5221 கோடி அளித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் திரு நாக தியாகராஜன், புதுச்சேரி மின்திரள் வரநிலை கழக செயற்பொறியாளர் திரு சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் திரு கென்னடி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பாட்டியலின அலுவலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊரை ஒன்று திரண்டு சாலையின் நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த நரம்பை மீனவ கிராமத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ரிசர்வ் பட்டியலின் தலைமை அலுவலகம் அமைப்பதற்கான புதுச்சேரி அரசு சார்பில் 36 ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு அப்போதைய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. மேலும் நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டியலின் தலைமை அலுவலகம் அமைக்கப்படாது என்றும் அரசு சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பாட்டலியன் தலைமை அலுவலகம் அமைப்பதற்கான காவல்துறை உயர் அதிகாரிகள் நரம்பை கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனை அறிந்த கிராம மக்கள் ஊரே ஒன்று திரண்டு நரம்பை கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பாட்டாளியின் தலைமை அலுவலகம் கட்டினால் பொதுமக்களின் உடைமைக்கு பாதுகாப்பு இருக்காது, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று கூறி சாலையின் நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நரம்பை கிராமத்தில் போலீசார் ஆய்வு செய்ய கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை ஏற்க மறுத்ததால் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சமாதானப்படுத்தினார். இதனையடுத்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட எம்எல்ஏ லட்சுமிகாந்தன் பொதுமக்களின் போராட்டம் குறித்து விவரித்தார். பின்னர் போலீசாரிடம் தொலைபேசியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் போலீசாரை கிராமத்திலிருந்து கலைந்து செல்லும்படி கூறினார். இதனை அடுத்து போலீசார் புறப்பட்டு சென்றனர். பொதுமக்களும் போராட்டத்தை கைவிட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள்
20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலை உருவாக்கி உள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகி உள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ஐயனார் கோவில் வீதி மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை பழுதடைந்த பழைய சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் ஆதி திராவிடர் நலத்துறை போட்கோ மூலம் ரூபாய் 62 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா காலை 10 மணியளவில் ஐயனார் கோவில் வீதி புற்று மாரியம்மன் கோவில் அருகில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்பசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் ஆதி திராவிட நலத்துறை போட்கோ செயற்பொறியாளர் திரு பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திரு முகுந்தன், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் என பலர் விழாவில் கலந்து கொண்டனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி ஓட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷனலில் புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையிலும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் கலந்தாலோசித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு ஜான்குமார், பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதி பூங்கா அருகில் அமைந்திருக்கும் பாரதியின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாசநாதன் இன்று மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஹிந்தியில் பேசி கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழகம் மூலம் 21-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பாட்டியலின அலுவலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊரை ஒன்று திரண்டு சாலையின் நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.